நடுவில் சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைப்புடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கழிச்சிருக்கிறோம். இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்தொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் பண்ணால் அந்த நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்த இந்த காணியை அளவீடு செய்யுமாறு, அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு, யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த இந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்தினால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விடத்தில், அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்புக்கு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்களிடத்தை கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டது. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சருக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் பிற்போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறக்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்வதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இது நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக செயலாளர் சொல்லியிருக்கேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ இதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாரன்னு சொல்லியிருக்கோம். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்பட்டு இருக்குது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் யாரை சொல்கிறீங்க? இப்போ காணிக்காரரும் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மேட்டாக்களா நில அளவை திணைக்களம், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம், அவை எல்லாரும் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்கள்ட்ட உத்தியோகத்தோடு நீங்கள் இருக்கிறோம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்ற படியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த சேவை சொப்புண்டன். இதே போல் இவருடைய தலைமையகம் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் பெரிய காலையிலையும் செயலாளரோட சாதிச்சது. அப்போ சொன்னால் தான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறக்கூடிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் கடிதப்பட்ட தீர்மானம் அளக்கிறதுன்றது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதானே சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்படையில்லை. ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் காலத்தை சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிக்கிறீங்க. ஒரு பிரைவேட் காணிய இவ்வளவு காலமும் நீங்க இங்க இருந்து இவ்வளவு காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்க கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது ஹை செக்யூரிட்டி சூழ்நிலை இருந்து வளமையாக செய்கிறது போல ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரதுன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்களை பாதுகாப்பு கருதி கீரிமேலையில் நடந்தது அளவுகிட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்த்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இங்கே இருக்கும் மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேரம் வரை அளக்கிறது இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. நான் இதில் கனசரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதால இதை நாங்கள் தடை செய்யவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்புடன் இணைந்த வகையில் அளக்கிறக்கூடிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ?
தந்து அதை சாட்டி தான் அந்த கோரிக்கை இல்லை எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அதோட பாதுகாப்பு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு அதுவும் பாருங்க. நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கை படி தான் இன்றைக்கு அளக்கிறது வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமா இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் எங்களுக்கு நாங்க அறிஞ்ச தகவல். நாங்க முன்னுக்கு கோரிக்கை வச்சது இந்த சட்டவிரோத விகாரியில் இருக்கிற ஒரு அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். எல்லாருமே எந்த ஒரு ஆவணமும் இல்ல ஒரு ஆள். இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேல் எடுக்கப்பட்ட தீர்மானத்துல 3 அமைச்சர் மேல் நீங்க டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க. காணிக்காரர் யாருமே இல்ல. ஆனா அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட் இல்ல அதை தடை செய்யணும் யாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் என்னென்றால் நாங்கள் அளக்க இல்லை என்று சொல்லல. நாங்கள் எல்லாரும் அளக்கிறக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு நீங்க சொன்னீங்க நாங்கள் ஒரு லெட்டர் தந்தா பிறகு அதுல சில சிக்கல்கள் இருக்காங்க. அப்ப அந்த லெட்டர் தரா விட்டுருந்தா கலந்து குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் ஆவது கட்டணும். குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸ் ஆவது சொல்லி கட்டணும். இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதைத்தினாலிருந்து மேற்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கைகள் இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். ஆனா திருப்பி வைக்கிற கோரிக்கை வந்து திருப்பி அளக்கைகளை வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கோரிக்கைகளையும் நீங்க நிறைவேற்றி போட்டு அளக்கிறதா எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. அந்த விஷயம் நீங்க சொன்னீங்களா இது காணி சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று சொல்ற உத்தரவாதம் இருக்குது. அப்ப நாங்கள் அந்த விஷயத்தையும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு நாங்கள் அந்த விடயத்தையும் எழுத்துல செயலாளர் புத்தசாசன அமைச்சருடைய செயலாளருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதாவது நீங்கள் இப்படியான ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க, விளத்தையும் கருத்துல கொண்டு நீங்கள் அளக்கிறக்கூடிய டேட்டை தாங்கன்ற கோரிக்கை நாங்கள் இந்த எழுத்துல அனுப்பி இருக்கிறோம். அன்றைக்கு வாயால உங்களுக்கு சுவீகரிக்க இல்லை, காணி விடுவிக்கிறதுக்கு மட்டும்தானே வாயால எல்லாருமே எங்களுக்கு உறுதிப்பாடு தந்தது. அதை எழுத்துல கேட்டோன்னா உங்களுக்கு 1 month கிட்ட டைம் தேவைப்படுதுன்னா நீங்க அதுக்குள்ள வேற என்ன வழியாலே தாண்டலாம்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுக்கான மேல்மட்ட அழுத்தங்கள் நிறையவே இருக்குன்னு விளங்குது. இது வந்து ஒரு கடைசி நேரம் ஒரு தனி மனிதனால் எடுக்கப்பட்டதுன்றது சூழ உள்ள மீடியாலேருந்து எல்லாருக்கும் விளங்குது. நீங்க அடுத்த முறை எங்களுக்கு 3 கூடத்துக்கும் மக்கள் சார்பா நீங்கள் ஒரு ஆளை கூட எங்களுக்கு ஒரு கவலை எங்கள ஒரு ஆளோ 2 பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டிக் கொண்டு போறதுக்கு நாங்க கூட்டிட்டு இல்ல எங்களுக்கு அமைச்சர் புத்தசாசன கடிதம் வந்தது. அரசாங்க அதிபரையும் பிரதேச செயலாளரையும் கலந்து கொள்ள சொல்லி, அதே போல கௌரவ அமைச்சரையும் கலந்து நாங்கள் போய் கலந்து கொண்ட இடத்துல நீங்க மினிட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கூட்டத்தில் அதுல நாங்கள் கையளிக்கலாம். எங்கள் சார்பா நடக்கிறது எங்களுக்கு ஒரு கொப்பி கையளிக்கலாம். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டத்துல நாங்கள் சொன்னாங்க இந்த காணியை அளக்கிறதாக இருந்தால் நான் சொன்னா இந்த காணியை அளக்கிறதா இருந்தால் நிச்சயமா 2024ஆம் ஆண்டு அளக்கைகளை பொதுமக்கள் அளக்கிறதுக்கு விடையிலையோ விலையிலையோ அதோடு நடந்தது. இந்த முறை பொதுமக்கள் கட்டாயம் வர வேணும்னு சொன்னா அந்த கோரிக்கையை கௌரவ அமைச்சரும் அந்த அதுல முன்மொழிஞ்சு கட்டாயம் வர எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அந்த காணியில உங்களையும் பங்குதாரரா வச்சு கொண்டு அளக்கிறதுக்கு முழு டிபார்ட்மெண்ட் காணிக்காரர் இல்லாம அளக்கையில உண்மையிலே இது தனியார் காணி எங்கட கோரிக்கை இல்லாமல் ஒரு பிரச்சனைபடியா தான் அளக்க வர்றீங்க. அப்ப எங்களோட சைன் வேண்டவனும் அந்த நிலப்பாடும் அங்க வருது. என்ன இது பிரைவேட் காணி அனுமதி உறுதிப்படுத்த வேண்டாம். அனுமதி நாங்க தான் உறுதிப்படுத்தணும். அப்ப நீங்க அடுத்த முறை இப்ப இது சர்வே டிபார்ட்மெண்ட் கொழும்பு எல்லாரும் அடுத்த முறை நீங்க எழுத்து மூலம் எங்களுக்கான அளக்கிறாண்டால் இது அளக்காம விடுவிக்கிறாங்க கோரிக்கை. நியாயமோ இல்லையோ இவ்வளவு காலமும் அதிக பாதுகாப்பு வலயங்கள்ல இருந்து ஜிஏட்ட அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்ட சகலதும் நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு இருந்த சகலருமே
அந்தந்த இடம் விடுவிக்கப்பட்டதை ஒழிய அளவீடு செய்யப்படுறது முதலாவது உதாரணம் வடகிழக்கில். அப்போ இந்த உதாரணத்துக்கு ஏன் அப்படி விட்டு போட்டு அளக்கக்கூடாது, நீங்களும் நிற்கலாம். இதே இந்த திருட்டுத்தனமாக அடைச்சி வச்சிருக்கிறது எடுக்கக்கூடாது என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கு. இது வந்து அதிக பாதுகாப்பு தனம் இல்லை, திருட்டுத்தனமா ஒரு ஆள் கையகப்படுத்தி எடுத்து போட்டு நாங்கள் முரண்பட மாட்டோம். எங்களுக்கு இல்லை வார முரண்பாடு அது சாதாரணமா அலக்கேல உலகாலமும் ஏதோ நடந்து கொண்டு தானே போகும். நீங்க மக்கள் குழப்பிறனா மக்கள் விடையில்லைன்ற கதையை நீங்க மீட்டிங் சொன்னவரா இல்லையா? நீங்க சொல்லலாம் அது ஆமி கமாண்டர் விடையில்லைன்ற கதையை நீங்க ஏதோ ஒரு வகையில மக்கள்ன்றது ஒரு உதாரணமா எக்ஸெட்ரா மக்கள் உதாரணமா சொல்றீங்க. இல்ல அதே வழியில கொண்டு வந்து ஒரு நிமிஷம் கடைசியா பாருங்க, ஒரு நிமிஷம் கடைசியா எங்களால என்ற ஒரு இது வருதல்லோ உங்களுக்கும் மனதுக்கும் தெரியும் மனச்சாட்சிக்கு இன்றைக்கு இந்த தடை வந்து எங்களால இந்தியான் தடையும் அண்டியான் தடையும் உண்டு. நாங்களா வேற பகுதியா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அவர் அதை நாங்கள் ஆக்கப்படுறோம். அந்த அந்த உங்களுக்கு இருக்கு. நாங்கள் இன்றைக்கு வராமலே இந்த தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன நாங்கள் உங்களை கூப்பிட்டு நாங்கள் வர சொல்லியிருந்தோம். அதால நாங்கள் என்ன செய்யறோம் வந்து கதை கேட்கல, நீங்களும் கொஞ்சம் மரியாதையாக காட்சி கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டு காணி உரிமையாளர்கள் சேர்த்து அளக்க வழி கிடைக்கல. அது ஏதோ ஒரு காரணத்தினால பதிவு எல்லாமே உங்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு உண்மையா நாங்க இல்லாம காணி உரிமையாளர்கள் இல்லாம சேவை பண்ண நடக்கவே இல்லாது. அன்றைக்கு அவ எங்களை தடுத்ததுதான் காரணம். நாங்களும் போனது இன்றைக்கு பொதுமக்களும் வந்திருக்கிறோம், எல்லாரும் வந்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு ஆள் தடுக்கும். ஆனால் நாங்கள் கோரப்பட்ட கடிதத்தால மேலிடத்தால வந்ததா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் எங்கள் சார். அப்ப நீங்க இந்த இடத்துல இது சனத்தின் காணிதான்ன்றத அழுத்தமா சொல்லணும். நீங்க இல்ல இல்ல இதுல சொல்லுங்க ஹை செக்யூரிட்டி சோன்ல இருந்து உங்கள்ட்ட பேரபடுத்தியாச்சுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதுல உங்களோட அதிகாரத்தை முழுமையா எடுக்கணும். உங்கள்ட்ட தந்தாச்சுன்னு சொல்றீங்க. முழுமையா நீங்க அதிட்ட முடிவுகளை நீங்க பொறுப்பாளிங்க. அப்ப அதனால நாங்கள் தடங்கள் வருது சார். எல்லாம் உறுதி இருக்கு. பிரதேச நீங்க வடிவா சொல்லணும். இது இவ ஒலிம்பி போகணும். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லுங்க. உங்களால இந்த காணி பொதுமக்கள் இந்த காணி என்று உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எடுத்துனாங்க. நாங்கள் பிறகு அதில் ஒரிஜினல் எடுத்து அதை கொண்டு போய் கொடுத்து பிறகு பதிவாளர் நாய திணைக்களத்தில் அதை உறுதிப்படுத்தி நாங்கள் எங்களால் எங்களோட சக்திக்கு அப்போ உட்பட்ட வகையில் என்னென்ன செய்ய வேணுமோ அதை நாங்கள் முழுமையாக செய்ததன் அடிப்படையில் தான் நாங்கள் காணி அளக்கிறதுக்குரிய தீர்மானத்தையும் எடுத்துனாங்க. இன்றைக்கு கூட நாங்கள் அதை அளக்கிறதுக்கு முயற்சி எடுத்ததுன்னா பொதுமக்களோட காணியை பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும்ன்றதில் நாங்கள் எல்லாரும் கரிசனையாக இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு கூட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அதை நிறுத்த இல்லை. நான் இப்போ கேட்டுக்கிறோம், இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னா எனக்கு ஒரு கிழமையில சொல்லியிருந்தோம். நாங்கள் மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நாள் தாரோம். அப்போ நாங்கள் போய் விட்டதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுது. நாங்கள் மேக்சிமம் அதுக்குரிய செயற்பாட்டை செய்து தருவோம்ன்ற உத்தரவாதம் நாங்கள் கொடுத்தாரோம். சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்றால், புத்தவியாரைக்கு உரிய காணி 20 பிறப்பில் இருந்த 6 குடும்பத்தையும் எப்படி எழுப்பி நீங்கள் வெளியேற்றினீங்க? அதே மாவட்ட செயலம் இதுக்கு இருக்கிற வியாராதிபதிய எழுப்பி கலைக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? நிர்வாக அதிகாரி கடிதம் கொடுக்காமல் ஒரு அலுவலை செய்ய முடியுமா? நாங்கள் நிர்வாக கேட்கிறோம்.
இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லத்தானே மாட்டேன். சூழ்ச்சிமா செய்து கொண்டிருக்கு. ஹலோ பாரு நான் அடிக்கலாம். சரி, அப்ப இதுதான் நிலைமை. நாங்கள் உங்களுக்கு எப்படியும் நாங்கள் உங்களோட பிரதேச கூட தொடர்பு கொண்டு நாங்கள் அளக்கிறக்கூடிய நடவடிக்கையை எடுப்போம். அதில் எந்த விதமான அடுத்த முறை எல்லாமே எழுத்து மூலமா ஒரு அழகான முறையில செய்யுங்க. இது உண்மையா கோவிக்காதீங்க. இது நீங்க வாய்மொழி மூலம் எங்களுக்கு வந்ததும் அந்தந்த பகுதிக்கு எழுத்து மூலம் போகாதது உங்களுக்கு எப்படி தடையா இருந்ததோ இதுல இருக்கிற மற்றவைக்கு எழுத்து மூலம் போகாதுன்னு தான் நேற்று போய் கடைசியா ஒரு மணி ஒரு முறைப்பாட்டின் மூலம் இது தடுக்கப்பட்டிருக்கா நாங்க பாக்குறோம். இல்லை நாங்கள் நேற்று எழுத்து மூலம் ஒன்றுமே இல்லை அழகப்பார சொன்னது நீங்க சொன்னது மட்டும்தானே சார் ஆவணம் இருக்கு. காணி உரித்து நிர்ணய திணைக்களம் எழுத்து மூலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தில் எழுதி இருக்கு. காணியா அளவிடத்தில் எழுத்துல இருக்கு. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற காணி உரித்து நிர்ணய திணைக்களம் உடனடியாகவே அதை என்ன செய்திருக்குது சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. எழுத்துல அனுப்பியிருக்கு. பிரதேச செயலாளர் ஆராட்ட காணின்ற விருது எழுத்துல எல்லாமே எழுத்து மூலம். இதே வேளையில் நான் நேற்றைய தினம் புத்த சாசன அமைச்சுக்கு இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் அரசாங்க நடைமுறையில் நாங்கள் எழுத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். இதில் சின்ன தடங்கள் அல்லது நீங்கள் சொல்ல போகிற ஆகவே இதை நாங்கள் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் உங்களுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி கிடையில அளக்கக்கூடிய முழுமையான ஒழுங்கை சேர உத்தரவாதம். அதில் சார் இப்போ நாங்கள் கேட்டு கொண்ட கேட்ட மாதிரி இதை உங்கள்கிட்ட முதற் கோரிக்கை வந்து இதை விட்டுட்டு போனால் நாங்கள் அளக்கிற முடிஞ்சா இப்ப மூன்று அமைச்சர் மேர் அந்த ஒரு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு ஏதோ ஒரு சடங்கள் வந்திருக்கு. அதே போல அந்த குழுவோட நீங்க தெரிவிங்க அந்த 3 முக்கிய அமைச்சர் மேர் 2 பேர் புத்த சாசன அமைச்சர் நீதி அமைச்சர் 2 பேரும் கடத்தொழில் அமைச்சர் புத்த சாசன நீதி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருக்கு தெரியுமோ தெரியாதிரியா என்னோட வெளிநாடு போட்டார் வெளிநாடு அடிக்கிறார். மற்ற 2 அமைச்சருக்கும் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது மக்கள் கோரிக்கை ஏன்னா தொடர்ந்து வந்து அளந்து நாங்கள் வந்து போகிறோம் விட்டுட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் சகலருக்கும் தெரியும் காவல்துறையில இருந்து சகலருக்கும் தெரியும் இங்க மக்களுண்டா காணி அங்க பிடிச்சி ஒரு ஆள் கட்டடத்தை கட்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் என்ற ஒரு பரிதாபமான நிலை எல்லாருக்கும் தெரியும். அப்ப விட்டுட்டு நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் விட்டுட்டு அளந்து போய்க்க கதைச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த விடயத்தை நான் நேற்று கடற்றொழில் அமைச்சர் வெளிநாட்டில் இருந்தாலும் நான் நேற்று அவரோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த நிலைமைகளை இந்த என்னென்ன நிலைமைகள் இருக்கின்ற விஷயத்தை நான் நேற்று இரவும் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறேன். அப்போ அவருக்கும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் மாதம் 15ஆம் தேதி அளக்கிற விஷயம் அவருக்கும் அந்த விடயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் உலகாலம் இன்றைக்கு மட்டும் நீங்கள் உலகாலம் தெரியாது அவர்கிட்ட இயலாமே ஒத்துக்கொள்ள வச்சிடும். அதில் சொன்னது அதுல சொன்னது நான் கேட்டதுக்காக சொன்னது 2 இல்லாமே நான் கேட்டா இல்ல அமைச்சர் கதையை கேட்டாம செய்ய மாட்டேன். ஒரு சின்ன பிரச்சனை தானே. இப்ப இதை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு வன்மன் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு இதுல வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு கணிசமான அதிகாரங்கள் இருக்கு. அரசாங்கம் தன்னுடைய அதிபர் மாவட்டத்துக்கு நியமிச்சுட்டு அதே அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள பார்வையில சார் சரியா இந்த மாவட்ட செயலாளரையும் உதாசீனம் செய்திருக்கிறதாயும் இதை பார்க்கலாம். ஏன்னா இந்த யார கூட்டம் முடிவெடுத்த யாரும் இல்லை மாவட்ட செயலாளரை மக்களோட அனுப்பி என்ன ஒரு பரதுரமான மாவட்ட செயலகத்தில் நடக்க போகிற டிசிசி மீட்டிங்ல இது ஒரு முடிவா எடுத்து நீங்கள் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு முதலே இதுல இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம். மாவட்ட அதிபருக்கு முன்னால இந்த பிரச்சனை என்ற பெரும்பகுதி தீரும் வெளிப்படையா வைக்கிறோம். இப்போ இந்த சட்டவிரோத கட்டடத்தை இடிக்கிறது அதுகளுக்கு எல்லாம் அப்பால சார் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் இங்கே இருக்கணுமென்ற அந்த பிடிவாதம் அரசு ஏதோ ஒரு மட்டத்திலேருந்து வருது. அவர் விட்டுட்டு போனாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ரெண்டால் இங்கே ஒரு ஹானி இருக்கு கோயிலுக்கு. அந்த கோயிலுக்குரிய உறுதி வச்சிருக்கிற நயனாதேவி பேராதிபதி வந்து மக்களோடையோ அரசு அதிபருடைய சகல ஒத்துழைப்பையும் பலங்கனி கேட்க எந்த ஒரு ஆவணமும் மற்ற ஒரு எங்கேயோ இருந்த ஒரு வியாராதிபதி தான் இருக்கணும்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் தொடர்கதையாகிறதுக்கும் மூல காரணகத்தை அது அவர் விட்டுட்டு போனாலும் இந்த பிரச்சனை நான் நினைக்கிறேன் 2 நாட்களில் உங்களோட தலைமையில மிக இலகுவாக இரண்டால் அவைக்குரிய உறுதியும் வியாராதிபதியும் அங்கே சட்ட ரீதியாக இருக்கிறார் மிக இலகுவாக தீர்க்கப்படும் என்றதை மக்கள் சொல்றதை காணியை உங்கள்கிட்ட பேரப்படுத்தினது பொய்யன்றதை நீங்களே நிரூபிச்சிருக்கீங்க. என்னன்னா இந்த முடிவு நீங்கள் எடுக்கலாம் போனபடியா உங்கள்கிட்ட பேரப்படுத்தல நாங்கள் நினைப்போம்.
எங்களை பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பாரப்படுத்தி கடிதம் தந்து உங்களுக்கு பாரபட்சம் இல்ல என்றது எங்களுக்கு சட்ட ரீதியாக பாரப்படுத்தி வளமையா செய்ய அப்புறம் செய்து கையாளிச்சு ராணுவம் வளமையான இது போல கையாளிச்சு எல்லா இடமும் விட்டது. இதுல ஒருவர் இந்த காணியை இருந்தபடியால் அது அந்த நிலம் விட இல்லை. அதை விடுறதுக்குரிய முயற்சி தான் இவ்வளவுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். கைசைக்கூடி சூழ்நிலை போராட்டம் நான் ஒரு அரச காணில நான் போய் 10 ரூபாய் கொட்டையில புடுங்கி கலைச்சிருப்பீங்க. ஒரு அரச காணில 4 இடம் இல்லாம போய் இருந்திருந்தா என்ன செய்திருப்பீங்க? உங்களோட செயல்பாடு பத்தாது. செயல்பாடு பத்தாது. பிரதேசம் ஒன்றும் செய்யல. செயலகமும் செய்யல. சனம் பாவம். அதான் பிரச்சனை. பிரதேசவையும் செய்யல. பிரதேச இந்த காணி ஆட்டி என்று தெரியும் தானே. பிரதேச எல்லாம் ஏன் செய்யல? நீங்க வந்து உண்மையிலே நாங்கள் உங்கள்கிட்ட கணிசமான நிறையவே அதிகாரம் இருக்கு. கொழும்புல நடந்த கூட்டத்தில் அதே நேரம் கொழும்புல நடந்த கூட்டத்தில் நான் போனது மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக தான் போனேன். நான் போய் அங்கே உங்களுடைய காணி உங்களுக்கு விட வேணும்ன்றதுல நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருந்தாங்க. அதில் கடத்தொழில் அமைச்சரும் அந்த விஷயத்தில் உறுதிப்பாடாக இருந்தார். அப்போ நாங்கள் அளக்க வழி கிடைக்க நாங்கள் முதலாவது வச்ச கோரிக்கையை இந்த முறை காணி அளக்கிறதாக இருந்தால் காணி சொந்தக்காரர்களை உள்ளுக்கு வச்சு அவர்கள் எந்த காட்டி கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் இன்னைக்கு எடுத்துருக்கோம். அளக்க முடியாது பிள்ளையான இந்த பிரச்சனை சொல்லக்கூடாது. திசவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கையெட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கு நாங்கள் காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரைத்த போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையில் இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்ற அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உறுதி திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டு திசவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளருக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஆக அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. குழுவில் அவரும் இருக்கிற நிலையில அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயே கேட்டுக்கொண்டால் அந்த கருத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சருடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். அந்த குழுவிலையும் தொடர்ந்து அவர் இருப்பார். குழுதானே தீர்மானிப்போம். நாங்களும் குழுவில் ஒரு அங்கத்தை நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியாக நாங்கள் அந்த குழுவை நம்பி தான் செயற்படுறோம். அந்த குழுவில் செயற்பாடுகளை நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லி கோரிக்கையை நாங்கள் அமைச்சருக்கு முன்வைக்க இருக்கிறோம்.